ஸோ ஹலோ கைஸ், ஸோ இன்னும் நீட் 2025க்கு லாஸ்ட் 3 மந்த் தான் இருக்குது. ஸோ இந்த 3 மந்த்தை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா 650+ ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ ஒரு சில பேர் இன்னும் நான் வந்து எல்லா சாப்டர்ஸையும் கம்ப்ளீட் பண்ணலை, ஒரு சில பேர் எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், எப்படி ரிவைஸ் பண்ணுறது அப்படின்னு தெரில அப்படின்னு இருப்பீங்க. அண்ட் ஒரு சில பேர் ஃபர்ஸ்ட் ரிவிஷனே கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிவிஷன் மெத்தட்ஸ் வந்து இருக்கும். ஜென்ரலி மோஸ்ட் காமனாக ஃபாலோ பண்ணக்கூடிய பெஸ்ட் வே டு ரிவைஸ் அப்படிங்கிறத அந்த வீடியோ நான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக நீங்கள் பண்ணாமல் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பிஃபோர் ஸ்டார்டிங் எனி ரிவிஷன் ஆர் எனி ஸ்டடீஸ், ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளானிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ரோல் வந்து ப்ளே பண்ண போகுது. ஸோ இன்னும் எவ்வளோ வீக்ஸ் ஆர் எவ்வளோ டேஸ் வந்து உங்களுக்கு இருக்குது, ஸோ அதை பேசிஸாக வச்சு எவ்வளோ டாபிக்ஸ் வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். இல்லை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன் அப்படின்னா அந்த டாபிக்ஸை கவர் பண்ணதுக்கப்புறம் என்னோட ரிவிஷன் ஷெடியூல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ அதுக்கு ப்ராப்பரான ஐடியா அபவுட் தி எக்ஸாம் நமக்கு வந்து இருக்கணும். அண்ட் ப்ராப்பரான பிளானிங் வந்து நமக்கு இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் இதுக்கப்புறம் தான் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் ஆர் 1 ஹவர் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அந்த 1 ஹவருக்குள்ள ஷெடியூல் வந்து நீங்கள் மேக் பண்ணுங்கள். ஸோ இன்னும் இவ்வளோ லெசன்ஸ் இருக்குது, 79 சாப்டர்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த 79 சாப்டர்ஸை வித்தின் 8 வீக்ஸ் ஸோ அதுக்குள்ளே கவர் பண்ணணும். 3 மந்த்துக்குள்ளே நீங்கள் கவர் பண்ணணும், ஆர் 2 மந்த்துக்குள்ளே அதை வந்து கவர் பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்த 2 மந்த்துக்கு தகுந்த மாதிரி அந்த சாப்டர்ஸை டிவைட் பண்ணி ஒரு நாளைக்கு எவ்வளோ சாப்டர்ஸ் முடிக்கணும், எல்லா இதுக்கும் ஈக்குவலான வெயிட்டேஜ் கொடுக்கணும். லைக் ஃபிசிக்ஸில் நீங்கள் வீக்காக இருந்தீங்கன்னா ஸோ ஆல்வேஸ் ஸ்டார்டட் வித் லைக் உங்களோட வீக்கஸ்ட் எதுவோ ஸோ அதுலேருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு கொஞ்சம் அதிக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கோ ஆன் டு மாடரேட் ஒன் அண்ட் அதுக்கப்புறம் கோ ஆன் டு ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட். ஆனால் இப்போ நீங்கள் வந்து தினமும் நான் ஒரு டாபிக் போட்டிருக்கேன், ஸோ அந்த பிளான் படி நான் அது கம்ப்ளீட் பண்ணிட்டேன், தியரியை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ஸோ அது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ கிடையாது. ஸோ நீங்கள் என்ன தியரியை கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் ஸோ உங்களோட செகண்ட் அல்டிமேட் எய்ம் வந்து ஹவு டு அப்ரோச் அன் எம்சிக்யூ. ஸோ எம்சிக்யூ ஃபார்மேட் ஆஃப் எக்ஸாமுக்கு வித்தவுட் சால்விங் எம்சிக்யூ நம்மளால் வந்து சக்சீட் ஆக முடியாது. ஸோ செகண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ண போகிறது எம்சிக்யூஸை எப்படி அப்ரோச் பண்ணணும். ஸோ அதுக்கு எம்சிக்யூஸை அதிக நம்பராக நம்ம வந்து போடணும். இதுக்கு வந்து இப்போ 2 நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு 3 சாப்டர்ஸ் வந்து எடுத்திருக்கீங்க. ஃபிசிக்ஸில் ஒரு சாப்டர், கெமிஸ்ட்ரியில் ஒரு சாப்டர், பயாலஜியில் ஒரு சாப்டர்ஸ் வந்து எடுத்திருக்கீங்க. இந்த 3 லெசன் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த 2 டேஸில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எம்சிக்யூஸ் வந்து நீங்கள் வந்து போடணும். ஏன்னா நீங்கள் இப்போ பண்ண போகிறது ரிவிஷன். ட்ரை டு டூ மோர் நம்பர் ஆஃப் எம்சிக்யூஸ். ஒரு எம்சிக்யூ வச்சு தான் ஸோ அந்த லெசன் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் எம்சிக்யூஸ் அதிக நம்பராக வந்து சால்வ் பண்ணுங்க. செகண்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் வந்து என்ன அப்படின்னா, இனிஷியல் ஃபியூ வீக்ஸ் வந்து நீங்கள் ஃபிசிக்ஸ்க்காண்டி ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ ஃபிசிக்ஸில் இருந்து எம்சிக்யூஸும் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க. ஸோ இதுக்கு பேர் வந்து ரிவர்ஸ் மெத்தட் ஆஃப் ரிவிஷன். ஸோ இதில் என்னன்னா, நீங்கள் இப்போ ஒரு வீக் ஃபுல்லாக ஒரு 5 சாப்டர்ஸ் ஆர் 10 சாப்டர்ஸ் ஃபிசிக்ஸில் கவர் பண்ணுறீங்க. ஸோ கவர் பண்ணி முடிச்சு இந்த வீக்கெண்டில் ஸோ அந்த ஃபிசிக்ஸ்லேருந்து ஒரு ஸ்மால் மார்க் டெஸ்ட், அந்த குறிப்பிட்ட சாப்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மார்க் டெஸ்ட் மாதிரி அட்டன் பண்ணுறீங்க. அட்டன் பண்ணி முடிக்கிற டைம் ஆர் அந்த லெசன்லேருந்து ஏதோ ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒன்று நீங்கள் போடுறீங்க. ஸோ ஒன்ஸ் போடும்போது ஒருவேளை இந்த லெசன் நான் நல்லா தான் படித்தேன், பட் இந்த கொஸ்டின் என்னால் சால்வ் பண்ண முடியல அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த டாப்பிக்கை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அந்த டாப்பிக்கை ஸ்பெசிஃபிக்காக போய் ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் பர்டிகுலராக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் வந்து சால்வ் பண்ணும்போது ப்ரீவியஸ் இயரில் இந்த டாப்பிக்லேருந்து அதிக நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வருது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் அந்த டாப்பிக்கில் நீங்கள் கொஞ்சம் வீக்காக இருக்கீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். 3வது விஷயம், இந்த குறிப்பிட்ட டாப்பிக்லேருந்து நீட்டில் ஒரு ட்விஸ்டட் ஆர் கொஞ்சம் ஹை லெவலில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ எப்போவுமே ஒன்ஸ் நீங்கள் ஒரு லெசனை ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேசிக் லெவல் ஆஃப் கொஸ்டினை 100% நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்க. செகண்ட் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா, ஸோ உங்களுக்கு வந்து அந்த கொஸ்டின் நீங்கள் படிச்சிருக்கீங்க, அந்த டாபிக் நான் படிச்சிருக்கேன், பட் 2 ஆப்ஷனில் எது அப்படிங்கிறது எனக்கு தெரில அப்படின்னு இருக்கும். பட் நீங்கள் எப்பவுமே சூஸ் பண்ணுறது தப்பாக தான் வர மாதிரி இருக்கும். தேர்ட் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ஸோ கொஞ்சம் ஹை லெவல் ஆஃப் கொஸ்டின். ஸோ இதுக்கு நீங்கள் கொஞ்சம் இன்டெப்த்தாக அந்த லெசனை வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி எந்தெந்த டாபிக்ஸ்லேருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ணுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து ரிவைஸ் பண்ணுங்க. எந்த டாபிக் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயரில் எந்த கொஸ்டின் உங்களால் சால்வ் பண்ண முடியலையோ அந்த டாபிக் எடுத்து ரிவைஸ் பண்ணுங்க. அதில் ஹைலி கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ இதுக்கு பேர் ரிவர்ஸ் மெத்தட் ஆஃப் ரிவிஷன். இதை வந்து பர்டிகுலராக ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பிளான். நீங்களே ஒரு ஷெட்யூல் மேக் பண்ணுங்க. எதில் வீக்கராக இருக்கீங்களோ அதுக்கு அதிக டேஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்க அண்ட் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. செகண்ட் இம்பார்ட்டன்டான விஷயம், டூ மோர் எம்சிக்யூஸ். ஏன்னா எம்சிக்யூஸ் பண்ணால் தான் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். அண்ட் எதில் ஹை லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்காங்க அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எம்சிக்யூஸை வச்சு ரிவைஸ் பண்ணுங்க. ரிவர்ஸ் மெத்தட் ஆஃப் ரிவிஷன், இது செகண்ட் இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி ரிவைஸ் பண்ணி முடிச்சிட்டீங்க, ஸோ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுங்க. மினிமம் ஒரு 10 to 15 மார்க் டெஸ்ட் மினிமம் வந்து அட்டன் பண்ணுங்க. 10 to 15 மார்க் டெஸ்ட். ஸோ ஒவ்வொரு மார்க் டெஸ்ட்லையும் உங்களோட ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகணும். அண்ட் எதெல்லாம் நீங்கள் தப்புறீங்களோ அது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுங்க. அந்த டாபிக் எடுத்து ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணுங்க. லாஸ்ட் ஒன்ஸ் உங்களால் ஒரு டாப்பிக்கை படிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி புக்கில் ரீட் பண்ணல, இல்லை டைம் இல்லை அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா ஸோ அந்த டாப்பிக்கில் இருந்து 1 ஷார்ட் வீடியோஸ் நிறையா இருக்கும்.
ஸோ நான் என்ன ஒன் ஷாட் வீடியோஸ் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஸோ மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒன் ஷாட் வீடியோ அட்லீஸ்ட் பார்த்துட்டு அதுலேருந்து கொஸ்டின் சால்விங் செஷனுமே நிறைய சேனல்ஸில் யூடியூப் சேனலில் வச்சிருக்காங்க. ஸோ ஒன் ஷாட்டில் ஒரு மணி நேரத்தில் அந்த லெசனை பற்றி என்ன அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. ஸோ அந்த கொஸ்டின்ஸில் ஒரு 3 hours ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அதுவுமே யூடியூப்பில் வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கனாலே ஒரு ஐடியா வந்துருக்கும், இந்த லெசன்லேருந்து இப்படி கொஸ்டின்ஸ் வரும், இதை எப்படி சால்வ் பண்ணும் அப்படின்னு. இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா ஸோ லைக் வித்தவுட் ரீடிங் த புக் இன் லெஸ்ஸர் டைம் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வேறு இடத்துல ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.